இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. இந்த ஊடகங்கள் எப்படி ஓபிஎஸ்ஸை தூக்கி பிடித்து இந்த பலூனை காற்றை ஊதி பெருசாக காமிக்கிற மாதிரி காமிச்சாங்களோ அதே மாதிரி செங்கோட்டையனும் காமிச்சிட்டு இருக்கிறார். அப்போ இன்னொரு ஓபிஎஸ்ஸாக செங்கோட்டையன் மாறிக்கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்ஸுக்கும் எந்த ஆதரவும் கட்சிக்குள்ளே கிடையாது, இவருக்கும் எந்த ஆதரவும் கிடையாது. இது அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுகின்ற செயல்ன்றதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். 2017 இவங்க எப்போ பாஜக கூட இணைஞ்சி கை கோத்துக்கிட்டு டிடிவியும் சசிகலா வெளியே அமைச்சிட்டு ஓபிஎஸ் உள்ளே சேர்த்தாங்க. ஓபிஎஸ் யாருமே பிடிக்காதுல்ல. அப்புறம் எடுத்தோன்னு தலைமை பதவி துணை முதல் பதவினா அது திணிப்பு தானே. அன்னையிலேருந்து ஓபிஎஸ் உள்ளே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, இன்னை வரையும் பண்ணுறாரு. இவர் ஒவ்வொரு தடவையும் இப்போ மற்றவங்களாம் ஏதாவது பிரச்சனைனா அப்படியே கட்சிக்குள்ளே இருக்காங்க. இவர் வெளிப்படையாக இப்போ சபாநாயகரை போய் பார்க்கறது, கேட்டால் என் தொகுதி பிரச்சனை, 4 வருஷமாக தொகுதியில் பிரச்சனையே இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்குது. இவர் அட்டென்ஷன் சீக்கிங் ஏதோ பண்ணுறாரு, இல்லை ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான அந்த நெருடல்ல தான் இப்படி பேசிட்டு இருக்காரா? இருக்கலாம். இன்னைக்கு செங்கோட்டையன் சட்டப்பேரவையில் பேசும்போது இபிஎஸ் இருந்து போயிடுறாரு. ஸோ அப்போ இந்த ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் போது மூத்த அமைச்சர்கள் சமரச முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லும் போது அப்போ ஒரு ரோல் அங்கே சிக்னிஃபிகண்டாக இருக்குல்ல செங்கோட்டையன்? அங்கே பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இருக்கிறது தானே ஊதி பெருசாகிட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன்னே, ஒரு பொதுவான ஒரு எந்த கூட்டணி அமையல பாஜக கூட போகணுன்ற எண்ணம் பலருக்கும் இருக்குது. அந்த எண்ணத்துடைய வெளிப்பாடாக இவரை தூக்குறாங்க. ஆனால் தாவேகா எடப்பாடி கூட்டணி அமைஞ்சது வச்சுக்கோங்க, கதையே தலைகீழாக போயிடும். செங்கோட்டையன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இப்போவும் சொல்கிறேன், எதுவுமே அமையல, தாவேகா அமையல, திமுக கூட்டணியில் யாரும் வரலன்னா என்டிஏ நோக்கி நகர்றது தான் அதிமுகவுக்கு பாதுகாப்பு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மோதல் இப்போ வெளிப்படையாகவே வந்துருச்சு. வைகை செல்வன் வந்து ஏன் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே அந்த மோதல் வந்துருச்சு. ப்ளஸ் இன்னைக்கு சமாதானப்படுத்துகிற முயற்சிகள் அப்படின்லாம் இருக்குது. செங்கோட்டையன் முக்கியமாக பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து பேசுகிறாரு. நாட்டுக்கு இப்படி ஒரு பிரதமர் கிடைப்பாங்களா, நம்மளாம் பாதுகாப்பாக இருக்கோம்னு இன்னொரு டைரக்ஷனில் எடுத்து பேசுகிறாரு. நான் போகிற ரூட்டு சரி அப்படின்னும் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. என்ன நடக்குது அந்த பக்கம்? அப்படியே ஒரு 2 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா ஓபிஎஸ் இதே வேலை பண்ணியிருந்தார். ஓகே. அப்போ இன்னொரு ஓபிஎஸ்ஸாக செங்கோட்டையன் மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான். ஓபிஎஸ்ஸுக்கும் எந்த ஆதரவும் கட்சிக்குள்ளே கிடையாது, இவருக்கும் எந்த ஆதரவும் கிடையாது. இந்த ஊடகங்கள் எப்படி ஓபிஎஸ்ஸை தூக்கி பிடித்து இந்த பலூனை காற்றை ஊதி பெருசாக காமிக்கிற மாதிரி காமிச்சாங்களோ அதே மாதிரி செங்கோட்டையனும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு இவர்கள் அவங்க வாட்டில் அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஊடகங்களில் தினம் தினம் இதாகிடுமோ அதாகிடுமோ அப்படி ஆகிடுமோ இந்த விஷயங்கள் எல்லாமே திமுகக்குள்ளேயோ இல்லை மற்ற கட்சிகளுக்குள்ளேயோ வராது. செல்வ பெருந்தைக்கு எதிராக அவ்வளோ பிரச்சனை ஓடுது. அவர் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்லாம் பேச மாட்டாங்க, அது விவாத பொருளாக மாற்ற மாட்டாங்க. திமுகக்குள்ளே ஒவ்வொரு அமைச்சர்களுக்குள்ளேயுமே பிரச்சனை ஓடுது, கட்சி தலைமைக்குள்ளே ஓடுது, வெளிப்படையாகவே தெரிஞ்சுது. ஆனால் எதை பற்றியும் இது பண்ண மாட்டாங்க. இங்கே நாம் தமிழர் கட்சியில் வந்தால் உடனே பெருசாகிடுவாங்க. அதை சீமான்ட்டே போய் கேட்பாங்க, நீங்களும் விஜயலட்சுமியும் முதல் எப்பொழுது சந்தித்தீர்கள் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சேம் அதே பேட்டர்னு இங்கே எடப்பாடிட்டையும் வந்து நடக்குது. இது அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுகின்ற செயல்ன்றதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். 2024 தேர்தலை அதிமுகவை திட்டமிட்டு பலகீனப்படுத்தி ஓட்டை பிரிக்கிற வேலை செய்து வென்றார்கள் அப்படின்றது தான் நம்ம நேரடியாக பார்த்த விஷயம். அதற்கு அண்ணாமலை பெரிதும் பயன்பட்டார். அண்ணாமலை அவருக்கு தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை தன்னை நிலைநிறுத்தியதுக்காக பண்ண அரசியலை திமுகவும் பயன்படுத்தியது. அண்ணாமலை தான் பெஸ்ட்டு, பாஜக தான் பெஸ்ட்டுன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் சொல்ல வச்சாங்க. 5 எம்பி ஜெயிப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு 2-3 மாதம் பொறுத்து இவங்களுக்குள்ளே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, இனி வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னொன்னே 5ன்றதை வாபஸ் வாங்கிட்டு 39 இவங்களே அடிப்பாங்கன்னாங்க. ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல்னு. அப்போ ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணுற வேலையை அன்றைக்கும் பண்ணாங்க. நீங்கள் 2017 இவங்க எப்போ பாஜக கூட இணைஞ்சி கை கோத்துக்கிட்டு டிடிவியும் சசிகலா வெளியே அமைச்சிட்டு ஓபிஎஸ் உள்ளே சேர்த்தாங்களோ, ஓபிஎஸ் யாருமே பிடிக்காதுல்ல. அப்புறம் எடுத்தோன்னு தலைமை பதவி துணை முதல் பதவினா அது திணிப்பு தானே. அன்னையிலேருந்தே ஓபிஎஸ் உள்ளே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், இன்னை வரையும் பண்ணுறாரு. அதிமுகவுடைய பிரதான இலக்கே என்னென்னா திமுக எதிர்ப்பு. அன்றைக்கும் ஓபிஎஸ் இதே வேலை பண்ணியிருந்தாரா?
அவர் மகன் ரவீந்திரநாத் மோடியே படமாக வச்சு லெட்டர் பேட் போட்டிருந்தாரா? திமுகவை புகழ்ந்து சட்டசபையில் ஓபிஎஸ் பேசினாரா? பல விஷயங்களில் திமுக எதிர்த்து அறிக்கை வந்தால் இவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரா? சேம் இதே வேலையை இப்போ இவர் பண்ணுறாரா? என்ன ஒன்று இன்னும் வெளிப்படையாக இப்படி தானே ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர் வந்து ஓபிஎஸ் செய்கிற அதே வேலை செய்யறதுனால இவர் ஒரு இன்னொரு ஓபிஎஸ் ஆக. நான் என்ன கேட்குறேன், கட்சிகளும் உங்களுக்கு பிரச்சனை. வைகை செல்வன் சொல்கிற மாதிரி என்ன பேசிடுங்க, வேலை முடிஞ்சிடும்ல. எஸ்ஆர்னோ முடிஞ்சிடும்ல. இல்லை மீடியாவில் சொல்லுங்கள், எங்களுக்குள்ள பிரச்சனைனா இதில் இருக்குதுங்க, கூட்டணிகள் போகிறது சம்மந்தமாக எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுங்க, அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோங்க. நீங்கள் வந்து சின்ன குழந்த மாதிரி அனைத்து கட்சி அந்த அந்த கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்துக்கிறது இல்லை, அதில் கலந்துக்கிறது இல்லை, இதில் கலந்துக்கிறது இல்லை, எதிர்ப்பாக நடத்துகிற ஒரு இதில் போய் கலந்துக்கிறது. அதுக்கப்புறம் அதெல்லாம் கட்சி தலைமையிட்ட பர்மிஷன் வாங்கிருக்க மாட்டார். ரெண்டாவது இதில் பிரதமரை வாழ்த்தி பேசுறது, இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, ஒரு கட்சி தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஈக்குவலான, ஏன் அவரை விட சீனியர் பொலிட்டிஷியன், கூப்பிட்டு என்னன்னு கேட்கலாம்ல. கூப்பிட்டு பேசினா பிரச்சனை முடியலை, இவரே போய் பேசணும்னு எதிர்பார்க்கறது எப்படி சரியாக இருக்கும்? அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்க. இப்போ ஸ்டாலினுக்கும் துரைமுருகனும் பிரச்சனை. அதை வச்சுக்கிட்டே பெருசாக டெய்லி களி கிண்டிகிட்டு இருந்தால் அப்போ என்னங்க அந்த மாதிரி பிரச்சனைனா ஏதோ ஒரு வகையில் பேசிக்கணும், யாராவது ஒருத்தர் முன்கை எடுக்கணும்னு. ஸ்டாலின் ஏன் கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? துரைமுருகன் எவ்வளோ பெரிய சீனியர், 71லேருந்து பார்ட்டியில் இருக்கார். ஸ்டாலினுக்கு அடுத்து 3 வருஷம் கழிச்சு வந்தவர். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் எம்எல்ஏவும் 77 எம்எல்ஏ ஆகிட்டார். அன்னைக்கு இடி மின்னல் மலையில் அவர் ஒரு ஆள். 3 எம்எல்ஏக்கள் 77ல் எம்ஜிஆருக்கு தொல்லை கொடுத்ததில் அவர் ஒரு ஆள். அவ்வளோ சீனியரு. அவர் ஏன் துணை முதல்வர் கொடுக்கல அப்படின்னு யாராவது போய் விவாதம் நடத்துகிறாங்களா? இல்லை ஏன் இதை ஸ்டாலின் பரிசீலிக்க மாட்டேங்கிறார், ஒதுக்குகிறார் அப்படின்னு யாராவது பேசுகிறாங்களா? ஏன்னா துரைமுருகன் வெளியில் எங்கேயும் ஸ்டாலினுக்கு எதிராக பேசலை, ஸ்டாலினுக்கு நடக்கிற கூட்டங்களில் பல தடவை பேசியிருக்காரு. அவர் நேரடியாக பேச மாட்டார், ஏதாவது ஒரு வார்த்தை விடுவார், ஏதாவது பண்ணுவார். ஆனால் இங்கே அந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் கூட அதை எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டு விவாதத்துக்கு போயிடுவாங்க. இப்படி சொல்கிறாருன்னு. இப்போ நான் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் என்ன பேசினார் சொல்லுங்கள்? ஒன்றும் பேசலைல்ல. அப்புறம் ஏன் செங்கோட்டையனுக்கு எடப்பாடிக்கும் பிரச்சனைன்னு பேசுறீங்க? இல்ல, அந்த மோதல் அங்கிருந்தானே ஆரம்பிச்சது. என்ன மோதல் சொல்லுங்க? அந்த போட்டோ போடலங்கிறது தான் ஆரம்பிக்குது. செங்கோட்டையன் எடப்பாடியை பத்தி பேசும்போது பிரச்சனை வந்த பிறகுதான் போட்டோ மேட்டர்லாம். செங்கோட்டையன் எடப்பாடியை பத்தி பேசும்போது அவரை பத்தி பேசி செய்தியாளர் சந்திப்புல இபிஎஸ் வந்து அதை போய் அவர்கிட்ட கேளுங்க, ஏன்ட்ட ஏங்க கேக்குறீங்க அப்படின்னு தடாலடியா கோவமா பேசுறாரு. ஆமா, டெய்லி அதையே பேசியிருந்தீங்கன்னா நான் வர்றது வேற ஒரு விஷயம். அது செந்தில் பாலாஜி சொல்றாருல, நான் ஒரு இதுக்கு வந்தா நீங்க வேற எதுவும் கேட்பீங்க. இவங்க அசைன்மெண்ட் இதெல்லாம் போய் டெய்லி செங்கோட்டையனை பற்றி இவ்வளோ நாளாக ஓபிஎஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு தடவை சொன்னார், ஏங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டவருங்க, பிரிந்து சென்றோன்னு பேசுகிறீங்கன்னு திருத்துறங்க. எல்லாருமே இதே கேள்வி திருப்பின்னு. ஆனாலும் மறுபடியும் இதே கேட்டுருந்தாங்க. ஓபிஎஸ் வந்து கட்சியை இது பண்ணுவார், அதை பண்ணுவார், அவர் ரெட்டையிலை பிரித்து அதை செய்ய ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு சிக்கல் இருந்தது சார். அவர் வந்து முதல்வர் பதவியிலேருந்து நீக்கினாங்க, அதுக்கப்புறம் அவர் தர்ம யுத்தம் நடத்தினாருன்னு அவருக்கு. ஆனால் செங்கோட்டையனுக்கு அந்த மாதிரி என்ன சிக்கல் இருக்குது? அவர் நல்லா தான் இருந்தார், இப்போ கடைசி வரைக்கும் ஆட்சி முடிகிற வரைக்கும் அமைச்சராக இருந்தார், இப்போ எதிர்கட்சி அரசியல் இருந்தார், பெருசாக செய்தியாளர் பேச மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். அவரே இப்போ வெளிப்படையாக பேசுறாருன்னா அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குல்ல. என்ன பேசணும்? இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுனேன், நான் என்னோட பாதை சரியான பாதையில் போகிறேன், நான் வீழ்ந்து விட மாட்டேன், என்னை இப்படிலாம் வீழ்த்துன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் பேசுறாருல்ல. இதுக்கு மாதிரி இப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாதுல்ல, பேசுனதுக்கான ரெக்கார்டு எதுவும் இல்லை சமீபத்தில் ஒரு 10 அவரை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அவர் ஒரு இது எடுத்துட்டாரு, முடிவு பண்ணிட்டீங்க. அவர் அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நான் என்ன பேசினாலும் அதை ஒரு விவாதமாக மாற்ற பார்ப்பாங்க, அதுக்கு தான் ஊடகங்கள் வந்திருக்காங்க, என்கிட்ட கேள்வியாக வச்சு கட்சிக்கு எதிராக கொண்டு போவாங்க. நான் இங்கே எதுவும் பேச போகிறதில்ல. சீமான் மாதிரி நான் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட முடியாது, ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவர், நான் ஒரு கட்சி அமைப்புக்குள்ளே இருக்கிறேன், இப்படிலாம் பேசுகிறாரு. அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தானே. இன்னொன்று, அவர் ஏதோ பிரச்சனையில் இருக்காருன்னா அவன் கட்சிக்குள்ளே ஏதோ அந்த தீர்க்க முடியாததுன்னா ரொம்ப சிம்பிள். பாஜகவோட கூட்டணி போகிறதில்ல, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எடப்பாடி ப்ளஸ்ஸு வேலுமணி, தங்கமணி எல்லாருக்கும் இருக்குது. அவர்கள் அதை அவங்க கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அதை ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பேசிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே அணைக்கிறது, வைத்தியலிங்கத்தை கட்சிக்குள்ளே கொண்டு வருது, பலரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுலேயும் மாறுபட்ட கருத்து எடப்பாடிக்கும் மற்றவர்களுக்கும் இருக்குது. அதையும் அவங்க கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க, இது பண்ணல. இவர் திடீர்னு கிளப்பிக்கிட்டு வராருன்னா இவருக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டு கட்சிக்குள்ளே பிரச்சனை கொடுத்தா. அதை தான் சொல்கிறேன். ஒன்று பாஜக கொடுத்துருவோம், இல்லை திமுக கொடுத்துருவோம். இதில் என்ன விஷயம்னா, இவர் ஒவ்வொரு தடவையும் இப்போ மற்றவங்களாம் ஏதாவது பிரச்சனைனா அப்படியே கட்சிக்குள்ளே இருக்காங்க. இவர் வெளிப்படையாக இப்போ சபாநாயகரை போய் பார்க்குறது, கேட்டால் என் தொகுதி பிரச்சனை, 4 வருஷமாக தொகுதியில் பிரச்சனையே இல்லையா, இன்றைக்கி தான் பிரச்சனை வந்துச்சா? அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சம்மந்தமாக அதுக்கு அமைச்சரெல்லாம் பார்க்கணுன்னா, இல்லை அங்கேயே அமைச்சர் வந்துட்டார் கொடுத்துட்டேன்,
அப்போ எதுக்கு சபாநாயகர் பார்த்தீங்கன்னா, இல்லை சுற்றுச்சூழல் விஷயமா தான். சரி உடனே வெளியில் மைக் போட்டாங்கல்ல, ஏன் திரும்பி ஓடுனீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. யாரும் கேட்கலன்னு வச்சுக்கிங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்குது. இவர் அட்டென்ஷன் சீக்கிங் ஏதோ பண்ணுறாரு, இல்லை ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான். இப்போ இதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இவர் தலைமையில் அதிமுகவை உடைத்து 2ஆக பிளந்து அங்கே நிறுத்தி அது மூலியமாக ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி ஜெயித்து அந்த ஜெயிப்பு மூலியமாக முதல் 2 வருடங்கள் இவர்கள் ஆட்சியில் வந்து அதற்கு பிறகு அடுத்த லாஸ்ட் வருடங்கள் பாஜக என்னங்க இருக்குது தமிழ்நாட்டில்? அதிமுக ரைட்டு உடையுதுங்க. அப்படியே ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அந்த கூட்டணி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்ன உடஞ்சி 10% எடப்பாடிகிட்ட இருந்து 80% 90% அங்கே போய் சேர்ந்துருந்தா கூட நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும் சின்னம். அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்தா கூட அதிகபட்சம் ரொம்ப தூக்கி கொடுத்தா கூட 30% வாங்கினா பெரிய விஷயம். அப்போ 30% வச்சுக்கிட்டு அங்கே திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. அது போக இவர் வேறு பிரிப்பார் விஜய். அப்போ ஈஸியாக டிஎம் கூட்டணி மறுபடியும் வரப்போகுது. அதனால் வருவாங்க. வருஷம் இவர், அடுத்த வருஷம் இவர். ஸோ இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான அந்த சில நெருடலில் தான் இப்படி பேசிகிட்டு இருக்காரா? இருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய இது. அவர் கூட்டணி போகணும்னு பிரியப்படுறாரா இல்லை வேணாம்னு நினைக்கிறேன்? ஏன்னா அவர் மோடியை புகழ்ந்து பேசுறாரு. ஸோ அப்போ அந்த கூட்டணியை விருப்பப்படுறாருன்னு தான் எடுத்துக்கணுமா? அப்படிதான். உங்கள் கேள்வியிலே உங்கள் கேள்விக்கு பதிலும் இருக்குல்ல. மோடியை புகழ்ந்து பேசுறது, சாணக்கியா அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது, இந்த இதெல்லாம் ஓகே. டிஎம்கேட்டையும் திடீர்னு லிங்காக அப்படியே மிங்கில் ஆகுறீங்கள, இது எல்லாமே ஓபிஎஸ் பண்ண வேலை. இன்னைக்கு கூட ஆதர்சி தானே போட்டார். இது அந்த தீர்மானத்தை எதிர்த்து தானே ஓபிஎஸ் போட்டார். அப்புறம் உங்களுக்கு அதிமுக பற்றி பேசுறதுன்னா தகுதி இருக்குது. அதிமுகவுடைய அடிப்படையே திமுக எதிர்ப்பு தான். இந்த விஷயத்தில் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்றது கூட இல்லை நான் நடுநிலை வச்சுட்டு போகிறேன்னு கூட கிடையாது. அப்போ இவர்கள் எல்லாமே யாரோ ஒருத்தரை வச்சு கொடுக்குற அசைன்மெண்ட்டில் ஆப்ரேட் பண்ண போடுறாங்க. இல்லை இது பல பேர் வெளியில் சொல்லாமல் இருக்கிறத செங்கோட்டையன் வெளிப்படையாக சொல்கிறாரு. அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் மணக்குமரில் வெளில பேசுகிறாரு. இதுதான் பல முன்னாள் அமைச்சர்களுடைய மைண்ட் செட்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை சொல்கிறாங்க. எங்கே பேசுகிறோம்? இந்த இவ்வளோ நாளாக பேசாமல் இப்போ பேசுகிறாரு, இதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்றாரு சார். என்ன பேசுகிறேன்? இந்த கூட்டணி தொடர்பாகவும் சரி, கூட்டணி தொடர்பாக பேசுகிறேன். இல்லை இபிஎஸ் தொடர்பாகவும் சரி, அவருடைய பர்சனலாக இருக்கிற அந்த விஷயங்கள், ஏன் ஃபோட்டோ போடல, நான் வரல, எம்எல்ஏ கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு அங்கே போய் பிரதமரை புகழ்ந்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்சி தலைமைக்கு எதிரான நடவடிக்கைகள் தானே. நான் சொல்கிறது, இவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, பிரதமரை பேசுகிறாரு, இதுதான். கட்சி தலைமைக்கு எதிராக எங்கே பேசியிருக்காரு? அவங்க விழால புறக்கணிக்காதே எதிர்ப்பு தானே சார். எம்எல்ஏ கூட்டங்களை கலந்துக்காம எதிர்ப்பு தானே சார். எனக்கு மன வருத்தம் இருக்கு, நான் ஒதுங்கி. இன்னைக்கு செங்கோட்டையன் சட்டப்பேரவையில் பேசும்போது இபிஎஸ் இல்லை, இபிஎஸ் எழுந்து போயிடுறாரு. ஸோ அப்போ இந்த ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் போது மூத்த அமைச்சர்கள் சமரச முயற்சியில் ஈடுபடுறாங்கலாம் சொல்லும் போது அப்போ அவர் ரோல் அங்கே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குல்ல செங்கோட்டை. அங்கே பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இருக்கிறது தானே ஊதி பெருசாகிட்டு இருக்கிறாங்க. இருக்குது ஊதி. நான் தான் சொல்கிறேன், ஒரே ஊதுற மாதிரி தானே சார். அவர் ஊதலை, அவர் ஒரு இதை அப்படியே அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லை அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அசைன்மெண்ட் தான் இது எல்லாமே. கட்சி உடைக்கணுங்கிறது அசைன்மெண்ட். கட்சிக்குள்ள ஆமாம் ஒத்து வர்றனா உடைப்போம். எங்களோட கூட்டணி வா உடச்சு கோயம்புத்தூர்ல அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு இபிஎஸ்க்கு எதிராக பண்ணுங்க. இவரெல்லாம் இந்த மத்திய மண்டலமா இல்லை இவர் எல்லாம் செல்வமணி, தங்கமணி, எடப்பாடி எல்லாம் மேற்கு மண்டலமா, இது மத்திய மண்டலமா, தென் மண்டலமா? எல்லாம் கொங்கு மண்டலம் தான். இவர் கொங்கு மண்டலத்தில் இவர் அந்த இது மட்டும்தான், இது தொகுதி மட்டும்தான். அங்கேயே ஒன்றும் பெருசாக இவர் இப்போ லேட்டஸ்ட்டாக பெருசாக சாதிக்கல. எங்கே செங்கோட்டையன் தலையெடுப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த கருத்துக்கு எதிராக எடப்பாடி போய் நிற்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல மற்ற எல்லோரும் ஒரே கருத்து வரும்பொழுது செங்கோட்டையனை பயன்படுத்துவார்கள். அதுக்கு தான் காயை தூக்கியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். பாஜக தான், வேறு யார்? அதிமுக எங்களுக்கு கீழே இருக்கணுங்க. அதான் நான் என்ன கேட்குறேன், செங்கோட்டையனுக்கே நான் அந்த கேள்வி வைக்கிறேன். அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக பலமாக இருந்துச்சுன்னா நாளைக்கு வேறு வழி இல்லாமல் என்டிஏ கூட்டணி போனால் கூட ஒரு சீட் ஷேரிங்கில் நீங்கள் ஓரளவுக்கு கௌரவமாக அவங்கள ஒரு இடத்துல நிறுத்த முடியும்னா ஒற்றுமை முக்கியம். ஆனால் நீங்கள் அந்த போன 21 பார்த்தீங்கல்ல, எல்முருகன் 90 சீட்டு கேட்டார், 19 சீட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி அண்ணாமலை 2வது 8-9 இடம், செகண்ட் பிளேஸு, 11% வாக்கு. அப்போ எப்படி கேட்பாங்க? 117 நிற்கலாமா, 2.5 வருஷம் வச்சுக்கலாமான்லாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு துணை போகிற மாதிரி அதிமுகவை பலகீனப்படுத்துகிற மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகிறது? எந்த பிரச்சனைனாலும் கட்சிக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறதுன்றது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஏதோ ஒரு இதில் ஒத்து வரல அப்படின்னா
எடப்பாடி கிட்ட என்ன சிக்கல் இருக்குது எல்லாரும் பார்க்குறதுன்னா, இப்போ நானே கூட என்ன பார்க்குறேன்னா, ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கலைஞரோ கட்சியை விட்டு வெளியே போனவர்கள் ஒரு கட்டத்தில் உள்ளே வரன்றப்போ அவங்கள ஏதோ ஒரு வகையில் அரவணைச்சிட்டு இருப்பாங்க. ஜெயலலிதா கூடவா ரெண்டாக பிளவுபட்டிருந்த கட்சி. ஜெயலலிதாவுக்கு எதிராக பொதுச் செயலாளராக தன்னை நிறுத்தி கொண்டவர் சைதை துரைசாமி. ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையான அரசியல் பண்ண பலரும் இப்போ இரட்டை போராளர் இருந்தவங்க கட்சி ஒன்றிணைஞ்சப்போ அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தாங்க. ஆரம் வீரப்பனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவரை வெளியேற்றின நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளர் திமுகவில் வந்து வெளியே வந்த பொழுது அவர் செகண்ட் பிளேஸ் கொடுத்தார் எம்ஜிஆர். அந்த மாதிரி நாஞ்சில் மனோகரன் போயிட்டு திரும்பி திமுக வரும்போது இப்போ எல்லாரும் விமர்சனம் வந்தா இபிஎஸ் கிட்ட அந்த பண்பு இல்லையே இல்லை. நான் தான் விமர்சனமாக சொல்கிறேன். இது பண்பா இல்லை ஆளுமையான்றது எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா இது ஆளுமையாக தான் நான் பார்க்குறேன். பண்புன்றதெல்லாம் அரசியலில் கிடையாதுங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாரு ஸ்டாலின், அவர் பேத்தி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறா வச்சுக்கோங்க, எடப்பாடி கலந்துக்கிறோன்னா அது பண்பாடு. அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே வேணான்னா வேணாம் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் அது. ஆனால் ஆளுமைன்றது தனக்கு கீழே எல்லாரையும் கொண்டு வந்து இயக்க வேண்டியவர்களை இயக்கிறது, தன் தலைமையை நீடிக்க வைக்கிறதுன்றது ஆளுமை. அது ஜெயலலிதாட்ட இருந்ததுன்ற, கலைஞர்கிட்ட இருந்தது. டி ராஜேந்திரன் அவ்வளோ துள்ளினார், நம்ம போர்வால் அவ்வளோ துள்ளினார், கட்சியே ரெண்டாக உடச்சிட்டு போனார். அவர் இப்போ இவங்களுக்கு எதிராக பேசி பொடா சட்டத்தில் ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே போட்டோம்னா வெளியில் ஜாமீனில் வரமாட்டேன்னு உள்ளே இருந்தார். அப்புறம் நக்கீரன் கோபால் ஜாமீனில் ஃபஸ்ட் டைம் அதில் பொட்டா சட்டத்துலேருந்து வெளியில் வரும்பொழுது இவரை போய் கலைஞரே நேராக பார்த்து நீங்கள் வெளியில் வரணும், ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஒன்றா நிற்கிற ஏற்பாடெல்லாம் நடந்தது. அந்த எலெக்ஷன் நிற்கலன்னு நினைக்கிறேன், கவுத்தி விட்டு ஏடிஎம்கே போனார்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி அதே வைகோ எப்படி காலி பண்ணார் கலைஞர்? ஒவ்வொருத்தராக வைகோட்டை போனவங்கெல்லாம் திரும்ப திமுகக்குள்ளே வந்தாங்க. எல்லோரையும் அரவணைச்சாரா? இதுதான் தலைமை பண்புன்றது. எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, கருணாநிதி பண்ணியிருக்காருன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுற வேலையை இவர் பண்ணணும். திமுக இன்றைக்கி அந்த வேலை தானே பண்ணுது. இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் தந்தை கலைஞரையே சண்டை போட்டு நேருக்கு நேராக முட்டிக்கிட்டு வந்தவர் சேகர் பாபு. இன்றைக்கி அவர் நம்பர் 2 இருக்கார் சென்னையில். கேகேஎஸ்எஸ்ஆர்லேருந்து பலரும், செந்தில் பாலாஜி இவர் தானே பேசியிருக்காரு. இப்போ நேற்று கூட அது சமூக வலைதளத்தில் மறுபடியும் போகுது, உலாத்துதா. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி தான் நீ தளபதி, முக்கிய தளபதியில் ஒரு ஆளாக இருக்கார், தியாகியாக இருக்காரா கட்சியில். அப்போது இந்த தலைமை பண்பு தான் உங்களை கட்சியை நகர்த்தும். இல்லை ஓபிஎஸ் ஜென்ம விரோதி, நான் உள்ளே சேர்க்க மாட்டேன்னா ஓபிஎஸ் என்றைக்கு இருந்தாலும் ஊவா முள்ளுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது கண்ணுக்கே தெரியாது, ஆனால் குத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவர் குத்திக்கிட்டு இருப்பார். ஏதோ ஒரு வகையில் அவர் தொல்லையாக இருப்பார். கூட இருக்கிற டீமும் அதே மாதிரி இருக்கும். வைத்தியலிங்கெல்லாம் நான் டெல்டாவில் நல்லா செல்வாக்குள்ள தலைவர். அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் இழுத்து போட்டிங்கன்னா தான் ஆகும். கேசி பழனிசாமி கொங்கு மண்டலில் அவர் ஒரு ஆள், அவர் உங்களுக்கு எதிராகவே திருப்பி பேசிகிட்டே இருக்காரா? அவர் கூப்பிட்டு கட்சியில் அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து இது பண்ணிங்கனாலும் என்ன அதிகபட்சம் எதிர்பார்ப்பார்? ராஜ்யசபா எம்பியா? உங்களுக்கு லாபம் தானே. இந்த மாதிரி இது தவிர திமுகவில் இருந்து வர்றவங்களையும் போட்டு அரவணைச்சு கொண்டு போகிறது தான் ஒரு தலைமைக்கு அழகு. இப்போது சார் இப்போ என்னென்னா ஏற்கனவே இப்போது அண்ணாமலை பாஜக தரப்புலையும் இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், இதை ஈரோடு இதை டார்கெட் பண்ணி அவங்க நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்திலே அதை நோக்கி தான் பயணிச்சாங்க. இப்போது இந்த அதிமுக ரொம்ப வலிமையாக இருக்கிற அந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு முகமாக இருக்கிற செங்கோட்டையனை நம்ம அங்கேருந்து ஒரு அதிருப்தியாக வெளிப்படுத்துகிறாங்க. இது அதிமுக அந்த மண்டலத்தில் பர்செப்ஷனாக கொஞ்சம் இதாகும்ல. எடப்பாடி அங்கே இருந்தால் கூட ஒரு பார்க்குறவங்களுக்கு என்னடா அது செங்கோட்டையனே வெளில வராரா அப்படின்ற மாதிரியான அதிமுக பலமாக இருக்கிற காலத்திலேயே பலகீனம்னு ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. 6 அமைச்சர்கள் தலைமையில் பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். வீட்டில் இல்லையா, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கம்பெனி நடக்குதுன்னா அதுலேயும் பாலிசி டிசிஷனில் பல விஷயம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். திமுக இல்லையா, அடிச்சுட்டு உருளாத குறை என்னென்னா ஆட்சியில் இருக்கிறதுனால வெளியே தெரில. ஆட்சியில் இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரும். அப்போ எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்குது. டெல்லியில் பாஜக இல்லையா, பயங்கரமாக இருக்குது. வெளியில் காமிச்சிக்காமல் அதை தனக்குள்ளே இது பண்ணுவாங்க. ஆனால் ஊடகங்களை வச்சு நரேட்டிவ் செட் பண்ணி பண்ணுறதுன்றது தமிழ்நாட்டில் இந்த 21க்கு அப்புறம் 21 இல்லை அதுக்கு முன்னாடியில் இருந்த இவங்க இந்த பெண்ணு மற்ற இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க ஒர்க்கே என்னென்னா அதை அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க பதில் கொடுக்குற அளவு இவங்க சாமர்த்தியமாக இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த நரேட்டிவ் திரும்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் டெய்லி 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். ரெட்டையில் இருக்குமா இருக்காதா, ரெட்டையில் 2 ஆகுமா போகுமா, இப்படியே செங்கோட்டையன் தானே சார் இருங்க. நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனை உங்களுக்காக பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை பிரச்சனையை அவர் உருவாக்குறவரு உள்ள இருக்கிறவர். இதுதான் விவாதிக்க கூடாதுன்னு சொல்றது பிரச்சனை. என்னன்னா இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட ஊதி பெருசாகிற வேலை தான் நடக்குது. செங்கோட்டையனும் அப்படிதான். செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேனே,
ஒரு பொதுவான ஒரு எந்த கூட்டணி அமையல பாஜக கூட போகணுன்ற எண்ணம் பலருக்கும் இருக்குது. அந்த எண்ணத்துடைய வெளிப்பாடாக இவரை தூக்குறாங்க. நாளைக்கு அதே எண்ணம் வலுப்பெற்று கூட்டணி சேர்ந்தால் செங்கோட்டையன் பார்த்தீங்களா செங்கோட்டையன் ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் தவேக எடப்பாடி கூட்டணி அமைஞ்சது வச்சுக்கோங்க, கதையே தலைகீழாக போயிடும். செங்கோட்டையன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். அப்போ நீங்கள் யாருக்கு கருவியாக இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன் இன்னொரு ஓபிஎஸ் அப்படின்னு. நீங்கள் ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் போனது போன வருஷமே. ஆனால் இந்த ஒரு வருஷமா 1.5 வருஷமாக அவரை ஒரு பெரிய ஆளாக மீடியாவில் பிம்பமாக காமிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? கேசி பழனிசாமியை திரும்ப திரும்ப கூப்பிட்டு மீடியாக்களில் வச்சு பேசிட்டாங்க இல்லையா? புகழேந்தி யார்? கர்நாடகாவில் ஒரு செயலாளராக இருந்தவர். அவரை கூப்பிட்டு வச்சு பெருசாக காமிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? ஒருத்தர் 2 பேர் கட்சியை விட்டு கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களை வச்சு கேஸ் போட வச்சு அதை இதை காமிச்சு அவ்வளோதான். அதிமுக வந்து தேர்தல் ஆணையம் அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சுன்னு அந்த தீர்ப்புடைய சாரம்சம் கூட தெரியாமல் அந்த தீர்ப்பில் கோர்ட்டு கண்டிக்குது தேர்தல் ஆணையத்தை. உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி இதை விசாரிப்ப? அதெல்லாம் உரிமையல் நீதிமன்ற மேட்ரு. நீ என்ன நான் சொன்னது என்ன பயன்படுத்த பார்க்குறியான்ற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் கூட அப்படியே மடைமாற்றுகிற வேலை. இதை நுணுக்க அரசியலை புரிஞ்சுக்கிட்டு பேசினா அந்த ஆளுங்க ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியாக இருக்காங்க. இல்லாத மாதிரி பேசுகிறால நீங்கள் அதிமுக சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிற ஏற்பாடு நடக்குது. நமக்கு என்னென்னா இது எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, எடப்பாடிகிட்ட இருக்க பிரச்சனையும் நம்ம பேசுகிறோம். இந்த பிரச்சனை இருக்குது, அவர் இந்த அரவணைச்சி போகிற வேலை பண்ணாருன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். நீங்கள் மீடியா அப்புறம் யாரை வச்சுட்டு பேசுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இதில் தான் அவருக்கு சிக்கல் வருது. அதில் தான் மற்றவங்களும் டிஃபர் ஆகுறாங்க. இப்போவும் சொல்கிறேன், எதுவுமே அமையல, தாவேகா அமையல, திமுக கூட்டணியில் யாரும் வரலன்னா என்டிஏ நோக்கி நகர்றது தான் அதிமுகவுக்கு பாதுகாப்பு. அது நகர்றதுல ஒரு எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரே சார். அது ஒன்றும் பண்ண முடியாது. இருக்காரே சார். எடப்பாடி ஒத்துக்கலைன்னா எடப்பாடி இல்லாமல் பல செங்கோட்டையர்கள் வெளில வருவாங்கன்றீங்க. எடப்பாடி இல்லாமல் அதிமுகவை என்டிஏ அது ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. வித் எடப்பாடி ஆர் வித்தவுட் எடப்பாடி அப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷன். இப்போ செங்கோட்டையன் இப்போ ஒரு முதல் புள்ளி தான். இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்கன்னு தினகரன் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. பல பேரோட மனநிலையும் இதுதான். இப்பதான் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு டிடிவி தினகரனுக்கு திமுகவோட பாஜகவோட எடப்பாடி தான். அதிமுக எனக்கு கேடு கட்டாலும் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எடப்பாடி தான் அவருக்கு பிரச்சனை. அதிமுக கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல. அந்த கருத்து நீங்கள் சசிகலாவும் பாருங்கள், டிடிவி பாருங்கள், வித்தியாசம் இருக்கும். நீங்கள் சசிகலா என்ன சொல்கிறாங்க, ஒன்றுபட்ட அதிமுக வேணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த ஆட்சி கொண்டு வரணும். பொதுச் செயலாளர் வழக்கு பெண்டிங் இருக்கு சார். இப்போ அவங்க இருக்கட்டும், ஆனாலும் அவங்க அதை கொண்டு போய் அவங்க கொடுத்துருவாங்க. கிடையவே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. ஆமாம், அவங்களுடைய ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கு. அதுவே ஸ்ட்ராட்டஜி தானே சொல்றேன். பிஜேபி ஆதரிச்சு பேசுகிறாங்களா? இல்ல, அதிமுக ஒன்றிணையணும், எல்லாரும் சேரணும், அதுவே ஸ்ட்ராட்டஜி தான் எடப்பாடி சொல்றாரு. இங்க இப்போ வந்து தினகரன் மாதிரி ஸ்டாண்டை சசிகலா எடுத்துட்டா பொதுச் செயலாளருக்கான கிளைம் போயிடும்ல அப்படிங்கிறது தான். அதனால அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியா மூவ் பண்றாங்க. அது பண்ணலாம். ஆனால் பிஜேபி ஆதரிச்சு பேசினா ஒன்றும் அந்த வழக்குக்கு பாதிப்பு வராது. திமுக ஆதரிச்சு பேசினா பாதிப்பு வராது. புரியுதா? வழக்கு பொதுச் செயலாளர் மேட்டர் தான். பிஜேபி ஆதரிச்சாவோ இது பண்ண, ஆனால் பண்ணலையே. அவங்க உங்களை விட நல்லா டிஎம்கேவை ரொம்ப நுணுக்கமாக அடிக்கிறாங்களே. கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறது நல்ல விஷயம் தானே. அப்போ அந்த இடத்துல சசிகலா ஏன் கேசி பழனிசாமி பொதுச் செயலாளர் வழக்கு போட்டிருக்காருல, அவர் டேரிங்காக அடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல. அப்போ அங்கே பொதுச் செயலாளர் வழக்கு அங்கே இதாகாதா? அதனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. டிடிவி பாஜகவை ஆதரிக்கிற லெவலுக்கு போயிட்டார். ஏடிஎம்கே எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, எடப்பாடி தான் எனக்கு குறிக்கோள்ன்ற மாதிரி போய் நிற்கிறாரு. இப்போ பேசுகிறது எல்லாம் நாளைக்கு என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆனால் டிடிவி எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுக்குவாருன்னு தெரியாது. அதனால் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் பிஜேபியும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் சீட் ஷேரிங் இதெல்லாம் பண்ண முடியும். அது ஒரு கல்லை லேசாக இன்னும் வெளியே வந்துருச்சான்னு தெரியல, பட் கல்லை ஷேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இன்னும் இந்த மாதிரி பல கல்கள் இந்த மாதிரி பிஜேபி ஷேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பிஜேபியுடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் கால் ஊனணும். அதுக்கு ஏதாவது ஒரு கட்சியை அடிக்கணும்னா இப்போ டிஎம்கே அடிக்க முடியாது, ஆளுங்கட்சி சித்தாந்த எதிரி அதுன்னு. அப்போ கூடயே இருக்கிற செவ்வாலை போட்டு அடிச்சிட்டோன்னா நம்ம அந்த இடத்துக்கு வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அது எல்லா இடத்துலையும் சாத்தியமாகாது. பேக் ஃபயர் ஆச்சுன்னா இந்த கோவத்தில் ஏடிஎம்கேவும் தாவேகா ஒன்று சேர்ந்தா இவங்க 4% கூட வர மாட்டாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் அதிமுகவை உடச்சி எதாவது பண்ணலாமா. அதிமுக ஒன்ஸ் உடச்சிட்டிங்கன்னா மறுபடியும் சேர்க்க முடியாது. இப்போ இவங்க செங்கோட்டையன் மட்டும் இல்லாம வேலுமணி, தங்கமணி, இவங்க ஒரு முக்கியமான அமைச்சர்கள், இவங்களும் வந்து நம்ம பாஜகவோட போயிடுறது தான் நமக்கு சரியா இருக்கும். இந்த தேர்தலில் நம்ம ஏற்கனவே 2024 வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம், இந்த முறை மிஸ் பண்ண தேவையில்லை, நம்ம அவங்களுடைய கூட்டணி போயிடலான்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. பல அமைச்சர்களுக்கு இதுதான் ஒரு மனநிலை இருக்குன்ற ஒரு பார்வை சொல்லப்படுறாங்களே, உண்மையிலே அவங்க அப்படிதான் இருக்காங்களா? பாஜகவோட போயிட்டா சேஃபா இருக்கலாம் நம்மன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் சொன்னேங்க, தாவேகா கூட்டணி அமைந்தால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் செங்கோட்டையன்.
ஒருவேளை பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா. இல்லை நீங்கள் திமுகக்குள்ள பிரச்சனை இருக்குது, இதே இந்த டாஸ்மார்க் மேட்ரு பெருசாச்சுன்னா, கைது அது இதுன்னு போச்சுன்னா, கூட்டணி கட்சிகள் அந்த நேரத்தில் பயங்கரமாக நெருக்குவாங்க. சிலர் நம்ம ஏன் இருக்கணுன்ற அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துடும். அந்த சிக்கல்லாம் ஆனால் நான் இடதுசாரிகள் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அவ்வளோ திமுக விட அதிகமாக முட்டு கொடுக்குறாங்க. அப்போ அதை மீறி நெருக்கடி கொடுத்து அதிக சீட்டு கேட்குறாங்க. திமுக ஒத்துக்கலைன்னா, ஒருவேளை உடையுதுன்னா, ஒருவேளை அதிமுக இந்த கூட்டணி அமைந்ததுன்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அமைஞ்சாலும் செங்கோட்டை என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. திடீர்னு அண்டர்பல்தி ஆச்சு, ஒன்றும் இல்லை கட்சிக்குள்ளே பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டோமே அப்படின்னு கை கொடுக்கலாம் செய்யலாம். இது எதுவுமே நடக்கலைன்னா நீங்கள் சொல்கிற அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது, கட்சியை காப்பாற்றணுங்க. 24ல வேண்டான்னு முடிவெடுத்த எடப்பாடி ஏன் 26ல சேரணும்? அது பார்லிமெண்ட் 24ல தான் கூட்டணி வச்சிருக்கணும் லாஜிக்கா. ஆனா அப்ப விட்டுட்டு 26ல போய் கூட்டணி வைக்கிறது 26 திரும்ப கூட்டணி சிக்கல் தானே. வேண்டான்னு எடப்பாடி முடிவெடுக்கல. நான் தான் சொன்னேன் முதல்லயே, கூட்டணியை ஸ்ப்ளிட் பண்ணணுன்னு அண்ணாமலை பயன்படுத்தினாங்க. அண்ணாமலை தனக்கு தனிப்பட்ட ஒரு இதை காமிச்சிக்கணுன்றதுக்காக அதுக்கு அவரும் இரையானார். அப்போது அண்ணாமலை தான் உடைச்சார். தலைவர்களை வம்பு இழுக்கிறது, ஜெயலலிதா பற்றி பேசுறது, இழிவாக பேசுறது, அண்ணாவை பற்றி பேசுறது, இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் இவரை மாற்றலைன்னா கூட்டணி இல்லைன்ட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஈரோடு கிழக்குக்கு அப்புறம் தான் உடைச்சது. இன்னொன்று ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ராஜதந்திர நடவடிக்கைன்னு அவங்க ஊடகங்கள்லாம் இது பண்ணியிருந்தது. இந்த வேலையை திமுகவில் அண்ணாமலை பண்ணால் அண்ணாமலையை வேறு மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அதிமுகக்குள்ள இந்த வேலை நடந்ததா இல்லையா? 2 வேட்பாளர் போட்டாங்களா இல்லையா? அப்போ ஓபிஎஸ் என்ன வேலை பண்ணியிருந்தார்? கட்சிக்கு எதிரான வேலை தானே பண்ணார். அப்புறம் இவர் வந்துட்டு நான் தான் யோகியர் கட்சி இதுன்னா, இவங்க எல்லாத்துக்கும் நோக்கம் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போயிடணும். இது எல்லாத்தையும் மீறி அதிமுக வலுவாக ரெட்டையிலையோடு நிற்கிறதுனா நிற்கிறவன் பைத்தியக்காரன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அவர் தலைமைக்கு ஒன்றுமே லாய்க்கு இல்லை. அப்போ ஓபிஎஸ் மட்டும் என்ன பண்ணியிருந்தா, பிஜேபி பேச்சை கேட்டு ஒரு கேண்டிடேட்டை ஈரோடு கிழக்கில் நிறுத்தினீங்க. அது மொத்தமாக இது பண்ணி வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க. பிஜேபி கூடயும் கூட்டணி இல்லைன்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கு முதல் காரணமாக வந்து அண்ணாமலை. 2024 எலெக்ஷன் வரும்போது எடப்பாடி பெரிய தப்பு பண்ணது, அந்த எலெக்ஷனை முக்கியமான எலெக்ஷனாக பார்த்துருக்கணும். கேண்டிடேட் செலெக்ஷன்லேருந்து பாமக உள்ளே கொண்டு வரதுலேருந்து பல விஷயங்களுக்கு எடப்பாடி முன்கை எடுத்துருக்கணும். கேண்டிடேட்டை வந்து பக்கா கேண்டிடேட் போட்டு பணம் செலவு பண்ணி இந்த தேர்தலில் 5-6 சீட்டாக நம்ம அடிக்கணும்னு கொண்டு வந்துருக்கணும். இது எதுவுமே நம்மளால் முடியாதுன்னா என்டிஏ கூட கூட்டணி அப்படின்றத வலுவாக பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் எடுத்த ஒரு முடிவு கரெக்டு, என்டிஏ கூட கூட்டணி வேணாம், நம்ம அப்படியே கொண்டு போகலாம், வேறு ஏதாவது நடக்கும்னு. ஆனால் அதுக்காக நீங்கள் பாமக உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 3-4 சீட்டாக ஜெயிச்சிருக்கலாம். வேட்பாளர்களை சரியாக தேர்வு செஞ்சு போட்டு பணமும் செலவு பண்ணியிருந்தா நீங்கள் ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, இன்னும் பல தொகுதிகள், திண்டுக்கல்ல எஸ்டிபிஐ கொடுக்காமல் அவங்களே நின்று இருந்தால் அது இப்போ பல இடங்களில் கொங்கு மண்டலத்தில் ஒரு 3 சீட்டுன்னு 5-6 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு கெடுத்துக்கிட்டது இவங்க தான். இந்த எலெக்ஷன் ஒன்றும் ஐடியா இல்லைங்க, 2026 தான் ஐடியா அப்படின்ற மாதிரி பார்த்ததுடைய விளைவு தான் 0. அந்த 0வை இவர்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. தொடர் தோல்வி ஒன்றும் இல்லை அப்படின்னு இதை அவர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கணும். இன்னொன்று என்டிஏ நின்று இருந்ததுன்னா ஒற்றுமையாக 12 சீட்டு வின்னு, 15 சீட்டுக்கிட்டே வின்னு. அப்போ அந்த ஒற்றுமையை உடைச்சது அண்ணாமலைக்கு பெரிய பங்கு இருக்குது. அது மூலிமா இவர் ஒரு வீக்கம், அந்த ஒரு 12%, 2 பேர் நின்று 18% காமிக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் தனித்தனியாக நின்னா ஒரு எம்எல்ஏ கூட வராது பிஜேபிக்கு. வேணா பேர் பெத்த பேர்னு வச்சு காமிச்சிக்கலாம். ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக நின்னாங்க என்டிஏ ஃபார்ம் ஆகுதுன்னா அது இப்படி வீச்சு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நுணுக்க அரசியல் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து நடந்தது. அவர் 2024 அந்த தவறை செய்தார். சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அது தெரியல, அது சமாதானப்படுத்துவாரான்னு தெரியல, அவரு சமாதானம் ஆவாரான்னு தெரியல. ஏங்க வரலாற்றில் எது தன்னைக்கு தகவமைத்துக் கொள்கிறதோ அது வாழும். 1000 பெரிய பலம் வாய்ந்த டைனோசராக இருந்தாலும் அழிஞ்சு போச்சு. சாக்கடை கொடுக்குற கரப்பாம்பூச்சி இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குது. எது தன்னை தகவமைத்துக் கொள்கிறதோ அது வாழும். திமுக வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 வருஷம் ஆட்சியிலே இல்லை. அப்புறம் தகவல் வச்சு அவங்க சஸ்டெயின் ஆனாங்க. ஜெயலலிதா 96ல் வீழ்த்தப்பட்டார். 98லேயே டக்குன்னு ஒரு இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. இவர் வாஜ்பாயை நோக்கி நகர்ந்தோன்னா அவங்க டக்குன்னு இங்கே இழுத்து போடுறாங்க. அப்புறம் வாஜ்பாயோட இது இணைஞ்சி டக்குன்னு இது பண்ணி 98ல் ஜெயிக்கிறாங்க. இவர் அடுத்த வருஷம் ஆட்சி கவுத்தோன்னா இவர் அங்கே போனோன்னா அந்த கூட்டணியை டக்குன்னு கவர் பண்ணி பெரிய வலுவான கூட்டணியை வச்சு 2001ல் ஒன்றுலாம் ஆக்குறாங்க. 2011ல் 2006ல் தோற்று போய் யார் தன்னுடைய தோல்வி காரணமோ அந்த விஜயகாந்த் கூட 2011ல் சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியணும்னு சேர்ந்து ஜெயிச்சிடுறாங்க. டிஎம்கே வீழ்த்துறாங்க.
இது எல்லாமே தகவமைப்புன்னு சொல்லுவேன் நான். நீங்கள் அப்டேட் ஆகிறது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது, கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் ஏறுறது. ஏங்க பிஜேபிக்குள்ளே போய் சேர்ந்தீங்க? அவர் வாஜ்பாய்க்காக தான் நாங்கள் சேர்ந்தோம், ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி, அதனால் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு 5 வருஷம் கரெக்டாக 5 வருஷம் முடிஞ்சோடனே காங்கிரஸ் கூட வந்துட்டார். இது எல்லாமே என்ன கலைஞருக்கு பேர் என்ன கெட்டு போச்சா? இல்லை திமுக ஒன்றும் இல்லாமல் போச்சா? அப்போ நீங்கள் இந்த வேலையை பண்ணணுன்றது. பல விஷயங்களை நீங்கள் இந்த நேர்காணலில் பேசியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம். Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.